பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை எரேமியா 33வது அதிகாரம் 3வது வசனம். ஜெரேமியா chapter 33 verse 3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். Call to me and I will answer you and show you great and mighty things which you do not know. ஹல்லேலூயா. ஒரு சகோதரன் இருந்தாராம். அவருடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களையும் குறித்து பயந்து போயிருந்தாராம். ஒரு எக்ஸாம் வரும்பொழுதும் அவர் பயப்படுவாராம். அவர் படிப்பு முடித்து ஒவ்வொரு காரியங்கள், அடுத்தடுத்த காரியங்கள், வேலை காரியங்களுக்கு அவர் போகின்ற பொழுதும் அங்கேயும் அவர் பயந்து போயே இருந்தாராம். எல்லா இடத்துலையும் அவர் பயந்தே இருந்தாராம். அடுத்தது என்ன ஆக போகுது, அடுத்தது என்னுடைய வாழ்க்கையில நான் என்ன செய்ய போகிறேன், என்னுடைய வாழ்க்கை எல்லாம் முடிந்து போயிருச்சோ, அவ்வளவுதான், என்னுடைய வாழ்க்கை கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருக்க போகுதோன்னு நினைச்சு அவர் பயந்து போயே அவர் வாழ்ந்து கொண்டிருந்தாராம். அப்போ ஒரு நாள் ஒரு நபர் அவர் இடத்துல சொன்னாராம், நீ ஏன் இப்படி பயந்து இருக்கிற, உனக்கு பயமா இருக்கா, நீ ஏசப்பாவை நோக்கி நீ பாரு, அவரிடத்துல நீ ஜெபம் பண்ணு, அவர் எல்லா பயத்தையும் நீக்கி போடுவார், உன் வாழ்க்கையை குறிச்சதான எல்லா காரியங்களும் உனக்கு தெரியப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் அந்த சகோதரனிடத்துல சொன்னாராம். அப்போ அந்த சகோதரன் அவர் என்ன செய்தாருன்னா, ஏசப்பா கிட்ட போய் நம்ம ஜெபம் பண்ணா அவர் என்னோட பேசுவார்ல அப்படின்னு சொல்லி ஏசப்பா கிட்ட போய் அவர் ஜெபிக்க அவர் உட்கார்ந்துருந்தாராம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா காரியங்களும் நீங்க பார்க்கிறீங்க, நான் ஏதாவது தவறு செய்திருந்தா என்ன மன்னிங்க, நீங்க என்னோட பேசுங்கன்னு சொல்லி அவர் ஜெபிக்கின்ற பொழுதே ஏசப்பா அந்த நபரோட பேச ஆரம்பித்தாராம். அவரை நோக்கி பார்க்கிறார் அந்த சகோதரன். கர்த்தர் இயேசு அவரை நோக்கி பார்க்கிறார். அந்த சகோதரனை பார்த்து பேசுகிறார், மகனே, நீ எதை குறிச்சு நீ பயப்படாத, நான் உன்னோட தான் கூட இருக்கிறேன், நான் உன் வாழ்க்கையில பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறேன், உன்னை கொண்டுதான் நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த சகோதரனுக்கு தெரியாத அநேக காரியங்களை ஏசப்பா அவருடைய வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்க போகுது, அந்த சகோதரனுடைய வாழ்க்கை நடக்க போகுதுன்னு சொல்லி ஏசப்பா அந்த சகோதரனோட பேசிக்கொண்டே இருந்தாராம். அப்போ அந்த சகோதரனுக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்துருச்சான். இயேசு என்னை நேசிக்கிறார், இயேசு என்னோட கூட இருக்கிறார், அவர் என் மேல் அதிகமாக பாசம் வைத்திருக்கிறார், அவர் எனக்கு அதிகமான காரியங்களை சொல்லி கொடுக்கிறார், அவர் என் மேல திட்டம் வைத்திருக்கிறார், நான் இனி எதை குறிச்சும் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோட கூட இருக்கிறாருன்னு சொல்லி அவர் தைரியமானாராம். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை குறித்து பயந்து போயிருக்கிறீங்க, அப்படிதானே? ஏசப்பாவை நோக்கி பாருங்க, அவரிடத்துல போய் நீங்க ஜெபித்து நீங்க காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க, அவர் உங்களோட பேசுவார், உங்க வாழ்க்கையை குறித்ததான தரிசனங்களை உங்களோட ஆண்டவர் பேசுவார், அநேக காரியங்கள்ல உங்களோட பேசி உங்களை பலப்படுத்துவார். இன்னைக்கு அவர் கொடுக்கின்ற ஒரு பலன் உங்களுக்கு தேவை. அவருடைய சமூகத்துல போய் காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க, வேத வசனங்களை வாசிங்க, ஏசப்பா உங்களோட பேசுவார். நாம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா, இந்த வார்த்தையின் மூலமாக பேசுகிற தேவன் நீங்க, பிள்ளைங்களோட பேசுங்க, ஜெபிக்கிறதுக்கு ஆண்டவரே ஏசப்பா, பிள்ளைங்க இந்த நாள்ல அர்ப்பணிக்கிறாங்க, அதிகாலையில உங்களுடைய பிரச்சனத்தை வந்து ஜெபிக்க இந்த நாள்ல அர்ப்பணிக்கிறாங்க. நீங்க பிள்ளைங்களோட பேசுங்கப்பா, ஆசீர்வதிங்க, இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஏசப்பாவை நோக்கி பாருங்க, அவர் உங்களோட பேசுவார், உங்களை பலப்படுத்துவார், அவர் அநேக காரியங்களை கற்றுத்தருவார். நீங்க நினைத்து கூட பார்க்க முடியாத பெரிய காரியங்களை அவர் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். நிச்சயம் உங்களை கொண்டு பயன்படுத்துவார், அவர் உங்க மூலமாக மகிமைப்படுவார். God bless you. Have a wonderful day.